ரோஹிணி இந்தா மாட்டுவாங்க அந்தா மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலி வருதுன்னு கதை போயிட்டு இருந்த வேலையில் இப்போ புதுசாக அடுத்த ஒரு புலி வருது கதையாக தான் இப்போ என்ன வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஷ் ரோஹிணியோட பையன் கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டிருக்கு, தலையில் அடிபட்டு அவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஏதோ ஒரு ஊர்லேருந்து கரெக்டாக இங்கே சென்னையில் முத்து மீனாவும் காய்ச்சலுக்கு போன அதே ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்க்க, அந்த சமயத்தில் ரோஹிணி அங்கே வர கடைசியில் இப்போ வந்து ஒரே சிக்கலாக போகுது ரோஹிணிக்கு. ஏன்னா வந்து அந்த குழந்தையும் ரோஹிணியுடைய அம்மாவையும் இந்த வீட்டுக்கே இவங்களோட வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுறாங்க. இதில் விஜயா வேற வந்து ரொம்ப அவமானம்லாம் படுத்தினாலும் கூட ரோஹிணியை தன்னோட பிள்ளைக்காக தன்னோட ரூமெல்லாம் விட்டு கொடுத்தாலும் இந்த தடவையாச்சும் ஏதாச்சும் ரோஹிணியை பற்றி சந்தேகம் யாருக்காச்சும் வந்துச்சு, ஒருவேளை ரோஹிணிக்கும் அந்த அம்மாவுக்கும் இந்த கிறிஷுக்கும் சம்மந்தம் இருக்குது, இது அவங்களுடைய மகனாக இருக்கிறதுக்கு இல்லை வாய்ப்பு இருக்குல்ல, அவங்க சொந்தமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு மீனாவாச்சும் கண்டுபிடிச்சா பரவாயில்ல. இல்லாமல் சும்மா வந்து ப்ரோமோவில் மட்டும் காமிச்சிட்டு கடைசியில் கதையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு, மீனாவை மட்டும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு இருந்தாங்கன்னா பார்க்குற நமக்கு டயர்டாயிடும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.